ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த நியூ தாய் பிஎல் சீரீஸோட நெக்ஸ்ட் எபிசோட் வாய்ஸோட தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னைக்கு சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் முதல்ல நடந்தது காட்டுறாங்க. அப்போ தான் பவி அதாவது ஜெயோட அம்மாவை கம்பெனியை விட்டு துரத்திருப்பாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெஷ்ஷாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஸோ ஜெய அவங்ககிட்ட பேசும்போது அவன் கேட்குறான், நீங்கள் எதிர்த்து சண்டை போடாமல் இதை விட்டு போகிறீங்கன்ட்டு. பட் ஜெயோட அம்மாவோ இல்லை, எனக்கு ஃப்ரெஷ்ஷாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணுங்கிற போது தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அவங்க மைண்டை மாற்றிட்டாங்க. பட் ஜே என்ன சொல்கிறான்னா, பட் நீங்கள் பண்ணுற அந்த ஸ்டார்ட்னால அதுக்காக வர எல்லா கான்சிக்வன்ஸும் நான் தானே ஃபேஸ் பண்ண போகிறேன்ட்டு. இப்படி ஜெய பேசுகிறத பார்த்தோன்னே அவங்க ஜெய அப்படியே பார்க்குறாங்க. நீ இந்த அளவுக்கு பேசுகிறேன்னா நீ நல்லாவே வளர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஜெயை ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஜெயோட அம்மா இறந்துருக்காங்க. பட் என்னன்னா அவங்க அந்த குதிச்சாங்கல்ல அந்த ரூம் கிட்ட நின்று ஜெய் பார்த்துட்டு இருக்கான். பட் அங்கே இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னா, அவங்க அம்மா குதிச்சாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ சுற்றி இருக்க எந்த சிசிடிவியுமே ஒர்க் ஆகலை. இதை ஜெய் கேட்டு ஷாக் ஆகுறான். இப்போ ப்ரெசென்ட்டில் காட்டினாங்கன்னா ஜெயும் சன்னை எழுந்துக்கிறாங்க. ஜெய் வழக்கம் போட சன்கட்டை ஃப்ளட் பண்ணிட்டு தான் இருக்கான். பட் ஜெய் சன்னை ரொம்ப ஸ்பெஷலாகவும் ஃபீல் பண்ண வைக்கிறான். அதுக்கப்புறம் இவன் கேட்குறான், அந்த மெமரி சீரீஸ் இருக்குல்ல அதோட ஃபுல் நாவல் நீ படிச்சுட்டேன்ட்டு. பட் சன் ஸ்க்ரீன் ப்ளே மட்டும்தான் அப்போதைக்கு படிச்சிருக்கான். ஸோ ஜே என்ன சொல்கிறான்னா, அந்த சீரீஸில் என்னால் உன்னை நடிக்க வைக்க முடியும், உனக்கு ஓகேவான்னு கேட்க. பட் சன் அதுக்கு ஒத்துக்கல. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ரிவெஞ்ச் எடுக்கணும் தான். பட் அதுக்குன்னு அவன் இந்த மாதிரி வழியை சூஸ் பண்ண விரும்பல. அவன் ஆடிஷன் அட்டன் பண்ணி அதில் அவனுக்கு சான்ஸ் கிடச்சா ஓகே, பட் இந்த மாதிரி வழி எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ ஜெயே பார்க்குறான், நீ ஃபஸ்ட்டு உன்னோட பழி வாங்குறதுல தான் ரொம்ப முக்கியமாக இருப்பா, அதுக்காக என்ன வேணால் பண்ணுவேன்னு நினச்சேன். பட் நீ இப்படி இருப்பேன் நான் எதிரே பார்க்கலன்னு சொல்லிட்டு அவன் சன்னை கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு எப்பயும் ஹோம்ஒர்க் கொடுப்பான்ல, அந்த மாதிரி அந்த நாவலை படித்து முடின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் சன் ஆஃபீஸ் போகிறான். அப்போ யாரோ அந்த பழம் பொக்கையில் கொண்டு போகிற மாதிரி இருக்குது. இவன் நிறுத்தி பார்த்தா அந்த பழத்தெல்லாம் டூவை கொண்டு போகிறாங்க. அதாவது அன்னைக்கு வேவ் டூ அந்த 2 பசங்க தானே சன்னை அலைஸு கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் கூட ஜே அந்த நெருப்பு வர மாதிரி அலாட் பண்ணி இப்படியே சன்னை காப்பாற்றிருப்பான். அதுக்கப்புறம் அந்த டூங்கிற பையன்தான் சன்கிட்ட சாரி கேட்டிருப்பான் இப்படி இவனை அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கு. ஸோ அந்த பையன்தான் லாஸ்ட் எபிசோடில் சன் இருக்கான்ல, அவன் ஒரு அந்த ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு காமிச்சு அந்த பையனை ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த பையன். ஸோ அந்த பழம்லாம் கொண்டு போகிறத பார்த்துட்டு இவன் விசாரிக்கிறான், அவன் எதுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நேராக போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அந்த பையன் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கான். அப்போ அந்த பையன் தான் சொல்கிறான், ஆக்சுவலாக சன்னி இருக்கான்ல பேங்க், அவன் தான் இந்த பையனை இப்படி இந்த சீரீஸில் நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரிக் பண்ணி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். அங்கே போனால் அவனை தான் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்கல்ல. அவங்ககிட்ட ஜஸ்ட் அந்த சீரீஸ் பற்றி பேசுகிறதா சொல்லி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இப்போ என் நிலைமையை பாருன்ட்டு அவன் அழுதுகிட்டே சொல்ல, சன்னுக்கு இதெல்லாம் கேட்டு கோவம் வருது. நீ என்னைக்காச்சும் பழி வாங்கிறத பற்றி யோசிச்சிருக்கியான்ட்டு இப்போ சன் கேட்குறான். இன்னொரு பக்கம் ஜே கம்பெனியில் யார் கூட பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, உங்களை ஒரு கஸ்டமர் பார்க்கணுன்னு சொல்கிறாங்கன்ட்டு. அதை கேட்டு யாருங்கிற மாதிரி தான் ஜே ஷாக் ஆகுறான். இன்னொரு பக்கம் சன் ஒரு சைனீஸ் ஹோட்டலாட்டு இருக்குது, அங்கே போகிறான். அங்கே ஒருத்தவங்க இந்த வழியில் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா அந்த ப்ரொடியூசர், அதாவது சன்னிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா அந்த ப்ரொடியூசர், அவன் உட்காந்துட்டு இருக்கான். அவன் பேர் சாங்பால். ஸோ சன் அங்கே கூப்பிட்றாங்க, உட்காந்துடுறான். அப்போ சன் தான் யாருக்கும் பயப்பட மாட்டான்ல, அவன் நல்லா முறைச்சி பார்க்குற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ இருந்தாலும் இதுக்கு முன்னாடி கூட ஒரு பையன் என்னை பார்த்தான், இது மாதிரி தான் உன் கண்ணில் எப்படி பார்க்குறியோ அந்த மாதிரி தான் என்னை பார்த்துட்டே இருந்தான் குறு குருன்ட்டு. அவனோட கண்ணையே நான் தைச்சிட்டேன். இப்போ உன் கண்ணுக்கு எவ்வளோ ஊசி தேவைப்படும் தெரியலையேங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் கெத்தாக பேச, அப்போ ஜெயோட என்ட்ரி என்னன்னா, இவன் இந்த ஆளுக்கு ஜஸ்ட் அந்த டீ கப்பு கூட தூக்க முடியல, அந்த அளவுக்கு கை நடுங்கும். ஸோ இப்போ ஜே உள்ள வந்தானே சொல்கிறான், உங்களுக்கு இந்த அளவுக்கு கை நடுங்கும் போது உங்களால் அப்படிலாம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களான்ட்டு அந்த ஆளை கலாச்சிட்டு தான் உட்காடுறான். அதோட சாரி, நீங்கள் என்னை இன்வைட் பண்ணியிருந்தீங்க, நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், உங்களை மாதிரி வயசான ஆளுங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேனே, சரி ஓகே நம்ம சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி டீ குடிச்சிடலாமா அந்த மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்க. பட் அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா, இவனுக்கும் சரி டீ கொடுக்குற மாதிரி டீயை தட்டி விட்டுறான், வேணும்னே தான் பண்ணுறான். அப்புறம் உன்னை பற்றி யாருன்னு ஃபஸ்ட்டுன்னு சொல்லுன்னு சொல்ல, அப்போ ஜேமே என் பேர் ஆர்த்தர் அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். பட் இங்கே என்னென்னா ஜே ஹோட்டல் பிஸ்னஸ் வச்சுருக்கான்ல, ஸோ அதை பற்றி இந்த ஆள் கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி பேச, அப்போ ஜே சொல்கிறான், உங்களை மாதிரி சில கேவலமான வேலை பண்ணுறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல,
பின்னாடி வந்து நல்லாவே இது இருக்கும், நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்த்தர் அவனுக்கு பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்கான். அப்போ அந்த சாங் பால் என்ன சொல்கிறான்னா, உன்ன மாதிரி நிறையா பசங்க என் முன்னாடி பேசுவாங்க, இந்த எல்லா பசங்களும் இப்போ கடைசியில் செத்து தான் போயிருக்காங்க, என் பார்வை இப்போ மேலே தான் இருக்குங்கிற மாதிரி வார்ன் பண்ணுறான். அப்போ இவனுமே ஆனால் நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு தானே, ஏன்னா அந்த ஆள் இப்போ தான் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்திருப்பான் போல், அதனால் நீங்கள் இது புதுசு தானே அப்படிங்கிற மாதிரி இவன் அப்பயுமே அவன் பதிலடி கொடுத்து தான் பேசிகிட்டு இருக்கான். அதுக்குள்ளே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுட்டு அவங்க சாப்பிட்ற இடத்துல போய் உட்காடுறாங்க. அப்பயுமே ஜே வந்து அந்த ஆளை கடுப்பேற்றுற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான், அவருக்கு சாப்பாடு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஏன்னா அவரால் ஸ்டிக்கர் கூட பிடிச்சி சாப்பிட முடியாது, கை நடுங்குங்கிற மாதிரி சொல்ல இவன் அந்த பொண்ணை பார்த்து முறைச்சி வெளியே போன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவங்க பேசுகிறாங்க. அந்த சாங் பாலுமே ஆர்த்தரை பார்த்து சொல்கிறான், நீ வந்து ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு நினச்சேன், ஏதோ ஒரு விதத்தில் நீ ட்ரீம்குள்ளே வந்துட்ட, ஆனால் நீ முட்டாள் ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா உங்கள் அம்மாவோட வழித்தடத்தை நீ பின்பற்றாமல் இருக்க வரைக்கும் நல்லதுன்னு சொல்ல. இதை கேட்டோன்னே ஆர்த்தர் வந்து சாக்காயிட்டான். ஏன்னா இவனுக்கு ஜெயோட அம்மா பற்றி தெரிஞ்சிருச்சுல, அதை கேட்டு அவன் பயங்கரமாக சாக்காயிட்டான். அதோட அந்த சாங் பால் என்ன சொல்கிறான்னா, உன்னை நான் இன்னைக்கு இங்கே வர சொன்னதுக்கு காரணம், உனக்கு ஒரு ஆஃபர் தரேன், நீ வந்து இந்த மெமரி சீரிஸ் அந்த விஷயத்துலேருந்து விலகிரு, ட்ரீம் கம்பெனி விட்டு போயிரு, அப்போ தான் உனக்கு நீ நினச்ச மாதிரி ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும், இதை நான் சொல்லும் போதே நீ ஏற்றுக்குங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட இதுதான் உனக்கும் உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லதுன்னு சொல்ல ஜே அப்படியே சன்னை தான் பார்க்குறான். அதோட இந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, நீ தான் சொல்கிறேன் எனக்கு கை நடுங்குது, டீ கூட பிடிக்க முடியலன்ட்டு, அப்படி தான் எல்லாருமே நம்புவாங்க, என்ன நீ என்ன சொன்னாலும் இந்த ஆளாக இதெல்லாம் பண்ண போகிறான் தான் நம்ப போகிறாங்க, அப்படி தானே நான் கூட இதுக்கு முன்னாடி நம்ப வச்சேன், உங்கள் அம்மா வந்து அவங்களா தான் கீழே குதிச்சு இறந்தாங்கன்ட்டு நான் நம்ப வச்சேன்லங்கன்னு சொல்ல. இதை கேட்டோன்னே ஜெய பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறானா, சன்னுமே என்ன சொல்கிறாங்கிற மாதிரி தான் ஜெயை பார்க்குறான். ஜெய பயங்கர டென்ஷனில் இருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அவன் ஒரு இடத்தையும் ஊற்று பார்த்துட்டு இருக்கான். அப்போ சன் கேட்குறான், ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா ஜெயை தான் அந்த ஆள் பார்க்கணுன்னு கூப்பிட்ருப்பான், பட் ஜெய தான் சன்னையும் சரி வான்னு சொல்லி கூப்பிட்ருப்பான். எதுக்குன்னு கேட்டானா, இப்போ சன் வந்து பேங்க்கை பழி வாங்கணும்னு நினைக்கிறான்ல, ஸோ பேங்க்குக்கு யார் ஹெல்ப் பண்ணுறான் அந்த ஆளை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்ல, அதனால தான் உன்னை கூப்பிட்டேங்கிறான். அதனால தான் ஜெய வந்து சன்னை கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்போ சன் சொல்கிறான், அந்த ஆள் உன்னை டார்கெட் பண்ணுற மாதிரி தெரியுதுன்ட்டு, அதோட உங்கள் அம்மாவை பற்றி ஏதோ சொன்னாங்களே அது என்னன்னு கேட்க, அப்போ ஜெய் சொல்கிறான், ஆக்சுவலாக ஜெயோட அம்மா இறந்தப்ப அங்கே சிசிடிவி எதுவுமே ஒர்க் ஆகலை, அதோட அவங்க அம்மா கீழே விழுந்தாங்கன்ட்டு ஒருத்தவங்க கூட பார்க்கல, ஸோ அதுலேயே ஜேக்கு சந்தேகம் வந்துருச்சு, அது கண்டிப்பாக அவங்க அம்மாவை விழுந்திருக்க மாட்டாங்கன்ட்டு. அதோட ஜேக்கு இந்த ஆள் மேலே தான் சந்தேகமே இருந்திருக்கு. ஸோ இப்போ ஜே கேட்குறான், நீ நினைக்கிறியா நான் எங்கள் அம்மா மாதிரியே மாறிடுவேன்ட்டு. இப்போ ஜே கேட்க சன் சொல்கிறான், என்னால் உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்ட்டு. பட் ஜே வந்து சொல்லிடுறான், இல்லை நீ வந்து உன்னோட விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, இதை நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவன் கோவமாக சொல்லிட்டு போகிறான். பார்த்தா இவ்வளோ நேரம் ஜே ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு இருந்திருப்பாள்ல, அது இந்த சாங் பாலோட ஃபோட்டோ தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ அடுத்த நாள் சன் எழுந்துக்கும் போது பக்கத்தில் ஜே இல்லை, வீடு ஃபுல்லாக பார்த்துனா ஜே இல்லை, ஃபோன் பண்ணி எடுக்கல. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனால் அங்கே ஆஃபீஸில் முன்னாடி உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க அவர் இன்னைக்கு காலையிலே அமெரிக்கா போயிட்டாருன்ட்டு, ரிட்டர்ன் எப்போ வருவாங்கன்ட்டு இவங்களுக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் கஜோனோட ரூமுக்கு போனால் கஜன் அவசரமாக வந்துட்டுருக்காரு. என்னன்னா ஸ்கை வந்து யாரோ இவர் மீட் பண்ண வந்திருக்கதா சொன்னானா, அதனால தான் இவர் அவசரமாக போனால் அங்கே உள்ள வந்து ஒரு அங்கிள் உட்காந்துட்ருக்காரு. அவர் பாட்டுக்கு நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கஜன் வந்து வழக்கமாகவே நூடுல்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஸ்கையுமே திட்டிகிட்டு இருப்பான், இதை சாப்பிடாதீங்க உடம்பு கெடுதல்ட்டு. ஸோ கஜனோட அந்த ஃபேவரட் நூடுல்ஸை தான் இவர் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதுக்கே கஜன் கோமாயி, அங்கிள் அது என்னோடதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ளே ஸ்கை மறுபடியும் ரூமுக்கு வந்து அவருக்கு ஜூஸ்லாம் கொடுக்குறான். அவர் பாட்டுக்கு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காரு. கஜோனு ஸ்கையை பார்த்து இவர் யாருன்னு கேட்க, ஆக்சுவலாக கஜோனுக்கு அசிஸ்டண்ட்டாக இவர் அனுப்பியிருக்காங்க. ஸோ இவர் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர்னு சொல்ல, இது இவராங்கிற மாதிரி தான் கஜோன் பார்க்குறாரு. அந்த ஆள் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு நியூஸ் தெரியுது. என்னன்னா அந்த மெமரி சீரிஸ் இருக்குல்ல, பேங்க் நடிக்க போகிறது, அதுக்கு வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுருக்காங்களாம். இதை கேட்டோன்னே சன் பயங்கரமாக சாக்காயிட்டான். இன்னைக்கு காலையில் திடுதிப்புன்னு ஜே கிளம்பி அங்கே அமெரிக்கா போயிட்டான். இவங்க இப்போ வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க, இதுவும் சரியில்லைங்கிற மாதிரி தான் சன் வந்து இவங்க கிட்ட சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டாங்க, அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. அங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்காங்க, இப்படி சன்னி அதாவது பேங்க் தான் லீட் ரோல் எடுக்க போகிறான், அதோட அந்த வேவெல்லாம் காட்டுவாங்கல்ல அந்த பசங்களும் அதில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் எல்லோரும் கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க அவங்கக்கிட்ட. அப்புறம் அந்த சீரீஸோட ப்ரொடியூசர் அந்த சாங் போல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆளும் அந்த மாடியிலேருந்து கீழே இறங்கி வரான்.
அப்போ வந்து நிறைய கூட்டமாக இருக்குல்ல, இவங்க கூட்டத்தில் தள்ளி விட்டுறாங்க. அதனால ஸ்கை வந்து அந்த ஆள் வரும்போது திரும்ப அந்த ஆள் முன்னாடி போயிடுறான். அப்புறம் வந்து அந்த ஆளு பரவாயில்ல பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஸ்கை ஒரு மாதிரி பார்க்குறான். அவனை பற்றி தான் நமக்கு நல்லாவே தெரியும்ல. ஸோ சன்னும் அதனால பயந்துட்டு உடனே ஸ்கையை பின்னாடி தள்ளிட்டு ஸ்கைக்கு முன்னாடி சன் வந்து நிற்கிறான். இவனை நீ ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் வந்து நிற்கிறான். அப்புறம் அந்த ஆள் ஸ்டேஜுக்கு போயிடுறான். ஸோ சன் வந்து ஸ்கையை பார்த்து யோசிக்கிறான். ஏன்னா இவன் கண்ணில் பட்டுட்டா அவன் என்ன பண்ணுவானே தெரியாது. அதுக்கப்புறம் அந்த சாங் பாலுமே ஸ்டேஜுக்கு போய் பேசிகிட்டு இருக்கான். பட் சன்னுக்கு வந்து ஒரு கால் வருது. யாருன்னா அந்த டூ அந்த பையன் தான் கூப்பிட்டுருக்கான். இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்காங்களா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். இதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் அந்த ப்ரைவேட்டாக அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் இருப்பாங்களா அவங்க மட்டும் ஒரு டின்னருக்கு கூப்பிட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு டூவோவே வர சொல்லியிருக்கிறதா நான் லொக்கேஷன்லாம் அனுப்புறேன்ட்டு இப்போ சன்கிட்ட ஃபோனில் சொல்லிட்டான். இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ இவனை பின்னாடி வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. சன் அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்பினா அந்த அங்கிள் இப்போ புதுசாக வந்து சேர்ந்தார்ல அசிஸ்டன்ட் மேனேஜர்ன்ட்டு அவர் தான் நின்று பார்த்துட்டு இருக்காரு. அப்போ சன் சொல்கிறான், அங்கிள் என்ன நீங்கள் எங்கே வேணால் ஃபாலோ பண்ண தேவையில்லைன்ட்டு. நான் இல்லை உன்னெல்லாம் ஃபாலோ பண்ணலையேப்பா, நான் ரெஸ்ட் ரூம் போக வந்தேன்னு பார்த்தா அங்கே லேடிஸ் ரெஸ்ட் ரூமு. அப்புறம் அவர் திடுத்துப்புன்னு அப்படியே முழிச்சிட்டு அப்படியே அங்கே போயிட்டாரு, வேறு பக்கம் போகிற மாதிரி அப்படியே சமாளிச்சுட்டு போகிறாரு. இதை பார்க்குறதுக்கு சன்னுக்கே சிரிப்பு வருது. பார்த்தா அந்த அங்கிள் வந்து சன்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் டூவை சொன்னால அந்த இடத்துக்கு இப்போ சன் போயிட்டான். இப்போ டூவை வந்து உள்ளதான் இருக்கான். அங்கே அந்த சாங் பால், காங்கியாட், சன்னி அப்புறம் இன்னி 2 ப்ரொடியூசர்ஸுமே இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட டூ அங்கே வரும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணுறா சன்னி தான். அச்சோ இனி உனக்கு இப்போ தானே கார் விபத்து ஆயிருக்கு அப்படி இவங்க வந்து சொல்கிறாங்க. பட் அவனுக்கு உண்மையாலே என்னாச்சுன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்படி சொல்லிட்டு சரி பரவாயில்ல கவலைப்படாத, சீரீஸோட ஃபர்ஸ்ட் டே படப்பிடிப்பப்ப நீ நல்லா இருவங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இன்னி 2 பேர் இருக்கானுங்கள அவனுங்களுக்கு டூவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவனுங்களும் டூவை உட்கார சொல்லிட்டு அழகாக தானே இருக்காங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சன் வந்து அந்த இடத்துக்குள்ளே வரான். அங்கே ஏதோ பார்க்கிங் ஆட்டம் இருக்குது. அப்போ பார்த்தாங்கன்னா இன்னொரு பையனை அவங்க அந்த இடத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் சாங் பால் இப்போ பேசிகிட்டு இருந்தான்ல, நான் கிளம்புறேங்கிற மாதிரி சொல்லிட்டு வரான். அப்போ டூவோக்கு சன் வந்து மெசேஜ் பண்ணுற இப்படி வந்துட்டேங்கிற மாதிரி. ஸோ டூவுமே நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரட்டான்னு கேட்க அவனுங்க அதுக்கே முறைக்கிறானுங்க. சரி சரி சீக்கிரம் வந்துருங்க மாதிரி அனுப்ப இவன் போய் பார்க்குறான். ஆக்சுவலாக இப்போ ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல அந்த பையனை இந்த சாங் பால் மற்றவங்களாம் இழுத்துட்டு போகிற மாதிரி தெரியுது. அது எல்லாத்தையுமே டூ வந்து வீடியோ எடுத்துட்டான். ஸோ வீடியோ எடுத்துட்டு அவன் சன்னுக்கு சொல்கிறான், நான் வீடியோ எடுத்துட்டேன் உனக்கு அனுப்புறங்கிற மாதிரி சொல்கிறான். பட் அதுக்குள்ளேயே அங்கே சன்னி வந்துடுறான். அவன் ஃபோனை பிடுங்கி பார்க்குறான். இப்படி அந்த மெசேஜில் படிச்சுட்டு இருக்க சன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் என்ன அனுப்புறேன்னா இன்னும் அனுப்பலங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்க. இப்போ சன்னி கேட்குறான், என்ன என் பின்னாடி நீ இந்த பிளான் தான் போட்டுட்ருக்கியான்ட்டு. அதுக்கப்புறமே சன்னி இப்போ இந்த சாங் போல தான் பார்க்க போகிறான். அங்கே ஒரு பையனை கூட்டிகிட்டு போனாங்கல்ல அந்த பையனையும் இங்கே கொடுமைப்படுத்தி தான் வச்சுருக்காங்க. அந்த பையன் அப்படியே பயந்துட்டே இருக்க இப்போ சன்னி போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். சன்னியும் கோங்கியாட் தான் இருக்காங்க. இப்படி டூவை கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல அந்த பையன் வந்து சன்னுக்கு வேவ் பார்த்து நிறைய விஷயத்தெலாம் சொல்கிறத இவங்க இப்போ இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த ஆள் பார்க்குறான், சன்னா அது யாருன்ட்டு. இவங்க சொல்கிறாங்க, அவன் ஜஸ்ட்டு இப்போ நம்ம கம்பெனியில் இருக்க ஒரு ட்ரெயினி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சன்னி போய் ஃபோட்டோ காட்டுறான் இவன் தான்ட்டு. அப்போ தான் அந்த ஆளுக்கு புரியுது சாங் பாலுக்கு, யார் இவன் வந்து ஒரு சாதாரண ட்ரெயினின்னு சொல்கிறீங்க, ஆனால் டைரக்டர் ஆர்த்தர் இவனை தானே கூடவே வச்சுட்டு சுற்றுறான்ட்டு. அப்போ தான் பேங்க்குமே யோசிச்சு பார்க்குறான், ஓ சன் வந்து அவனுக்கு யாரோ ஒருத்தவங்க சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டே இருப்பான், அது வந்து டைரக்டர் ஆர்த்தர் தானேன்னு பார்க்குறான். ஸோ இதே இவங்க சொல்லும் போது அப்போ அந்த சாங் பால் கேட்குறான், சரி ஓகே நீ உன்னோட சப்போர்ட்டருக்காக என்ன பண்ணுவ, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது நல்லதாக முடியக்கூடாது ஓகேவான்னு கேட்க அப்போ பேங்க்குமே ஓகேன்னு சொல்லிடுறான். சரி ஓகே எனக்கு இப்போ போர் அடிக்குது, நீ இதை ப்ரூவ் பண்ணி காட்டுன்னு சொல்கிறான். என்னன்னா இப்போ ஒரு பையனுங்க பயமுறுத்தி வச்சுருக்காங்கல்ல அந்த பையன் வந்து இவனுக்கு போர் அடிச்சு போயிட்டானா. ஸோ அந்த பையனை கொலை செய்ய சொல்கிறான். இதை கேட்டு பேங்க் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டான். காங்கியாட்லாம் எதுவுமே பேசல, அவன் பாட்டுக்கு சிலையாட்டு நின்றுட்டு இருக்கான். ஆனால் சன்னி வந்து அப்படி பயந்துட்டே தான் பக்கத்தில் வரான். அவனால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஆள் சொன்னால் அவன் பண்ணி தான் ஆகணும். அதனால் அவன் விருப்பமே இல்லாமல் கூட அந்த பையனை கொலை செஞ்சிட்றான். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாகி பயப்படுறான். பட் இந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, நீ இப்போ என்னோட பொம்மைங்களை ஒன்று உடச்சிட்டேங்கிறான். என்னது நானான்னு கேட்டால் எதிர்த்தெல்லாம் பேசக்கூடாது, இதுதான் நடந்திருக்கு. இப்போ நீ எனக்கு இன்னொரு பொம்மை ஏற்பாடு செய்யணும். எனக்கு அந்த ஆர்த்தரோட ஆள் இருக்கான்ல அவனும் அந்த கியூட்டியும் வேணுங்கிறான். பேங்க்லாம் பயங்கர அதிர்ச்சியில் இருக்கான். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூமில் வந்துட்டு அவனுக்கு சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறான். பயங்கரமாக அழுதுட்டு ஃபீல் பண்ணுறான். இதுதான் ஃபஸ்ட் டைம் பேங்க் ஃபீல் பண்ணுறதா இருக்க மாதிரியே தெரியுது. இன்னொரு பக்கம் சன் வந்து அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்ல அவன்கிட்ட ஒரு வாய்ஸ் கேட்குது, கவலைப்படாத அவன் இன்னும் சாகலன்ட்டு. அப்போ சன் அதிர்ச்சியாக பார்க்க
இங்கே சன்னி தான் வந்திருக்கான், கூட வந்து நிறைய ஆளுங்களாம் இருக்காங்க, அவங்க எல்லாருமே சன்னை பிடிச்சி அடிக்கிறாங்க. பட் சன்னோட ஃபேஸில் அடிக்க போகும்போது இவன் தடுத்துறான். இல்லை இல்லை, முகத்தில் அடிக்க வேணாம், அவருக்கு பிடிக்காதுங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்போ இவன் கேட்குறான், 2 என்ன பண்ணீங்கன்ட்டு. நீயே இங்கே இப்படி மாட்டியிருக்க, ஆனால் நீ வந்து அடுத்தவங்களை பற்றி கவலைப்படுறியா? கவலைப்படாத, அவனை சீக்கிரம்லாம் கொலை பண்ண மாட்டோம், ரொம்ப கொடுமைப்படுத்தி தான் கொலை பண்ணுவோங்கிற மாதிரி சொல்ல, ஏன்னா அவன் தப்பான வழி சூஸ் பண்ணிட்டான்ல அதனாலங்கிறான். அப்போ இவன் கேட்குறான், உனக்கு என்னதான் வேணும்ன்ட்டு. அப்போ பேங்க் சொல்கிறான், நான் உன்னோட பணத்தை திருடிட்டு வந்ததுக்கப்புறம் நான் பயந்துட்டே இருந்தேன், நீ எப்போ திரும்பி வருவியோ, எப்போ வந்து என்னை அடிப்பியோ, அந்த மாதிரி பயந்துட்டே இருந்தேன். ஏன்னா உன்னோட கேரக்டர் எனக்கு நல்லாவே தெரியும், நீ எதையுமே ஈஸியாக விட்டுற மாட்டேன். பட் நீ வரவே இல்லை, நான் கூட நீ செத்துட்டேன்னு நினச்சேன். ஆனால் திடீர்னு ஒரு நாள் முன்னாடி வந்த, இப்படி என்னை பழி வாங்கணும்னு சொல்றியே, ஏன் எதுக்காகன்னு கேட்க, அப்போ இவன் சொல்கிறான், என்னோட அம்மாவும் தம்பியும் இறந்ததுக்கு நீ தானே காரணங்கிற மாதிரி. அப்போ பேங்க் வந்து சொல்கிறான், இங்கே பாரு சன், புரிஞ்சுக்கோ, உங்கள் அம்மாவை தம்பியும் நானா கொலை பண்ணேன், அப்படி நீ தண்டிக்கணும்னா உன்னை நீயே தண்டிச்சுக்கோன்ட்டு. அப்போ சன் கேட்குறான், நீ என்னோட பேர் தானே இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க, அதுக்கு காரணம் எனக்கு நீ பண்ணதை நினச்சி நீயே கில்ட்டாக ஃபீல் பண்ணுறதானு கேட்க. ஆக்சுவலாக நல்லா யோசிச்சு பார்த்தா பேங்க் வந்து இப்போ எதுக்கு திடீர்னு அவன் பேரை சன்னின்னு மாற்றினா, அதுவும் வந்து சன்னி சன். ஸோ வந்து சன்னிக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டான்ல, அதை நினச்சி தான் இவன் சன்னின்னு அவன் பேரை மாற்றிருப்பான் போல. ஸோ இதை இப்போ சன் கேட்க இவன் பார்க்குறான், நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, ஆனால் நான் உனக்கு வார்ன் பண்ணுறேன், உன்னோட ரிவெஞ்சினால உனக்கு தான் பிரச்சனை வரும், முக்கியமாக உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை வரும்ன்ட்டு. அப்போ சன்னுமே நீ என்ன சொல்கிறங்கிற மாதிரி கேட்க பேங்க் சொல்கிறான், நான் என்ன சொல்ல முடியும் சன், என்னால் கடைசியாக உனக்கு ஒரு வார்னிங் தான் பண்ண முடியும். இப்படி சொல்லிட்டு அவன் உடனே அந்த ஆளுங்களாம் அவனை விடுங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். சன் அவன் விட்டுறான். சன் அவனை பார்த்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். எனக்கே இப்படி பேங்க் சன்னை விட்டுட்டு போவான்னு பார்க்கும்போது அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. பேங்க் அதுங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் சன் வந்து அலைஸுக்கு போகிறான். அவனுக்கு படித்தாங்களா, அதனால காலையில் கொஞ்சம் நடக்க முடியாமல் தான் நடந்து போயிட்டுருக்கான். அப்போ அவன் ஃபோன் பண்ணி கேட்குறான் ஸ்கைக்கு, அவங்க சேஃபாக இருக்காங்களா என்னன்ட்டு. ஏன்னா இப்போ பேங்க் கூட சொன்னால, உனக்கு ஒன்று சுற்றி இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை வரும், அதனால தான் வார்ன் பண்ணுறேன்ட்டு. ஸோ இப்போ சன் ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஸ்கை சொல்கிறான், ஆக்சுவலாக கஜோனுமே அவனுக்கு முன்னாடி தான் இருக்காரு. கஜோன் வந்து இப்போ வீட்டுக்கு போகிறாரு, நான் வந்து க்ரூ வேன் அதில் போய்க்கிறேன், கஜோனை வந்து கிளம்பிக்க சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே, நீ வீட்டுக்கு போயிட்டு மறக்காமல் எனக்கு ஃபோன் பண்ணுங்கிற மாதிரி சன் சொல்லிடுறான். அவங்க சேஃபாக இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே அவன் அப்படியே ஜேயோட ரூமில் தான் போய் உட்காடுறான். அப்படியே ஜே உட்காந்துருக்க இடத்த தான் பார்க்குறான். ஜேவை மிஸ் பண்ணுறானா என்னன்னு தெரியல. அதோட பேங்க் சொன்னால அதையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான், உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொன்னதை. அப்போ அங்கே வந்து ஜோ வராரு. ஜோ வந்து எப்படி இருக்கு சாங் பாட்டு அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க. அப்போ வந்து இவன் ஜேயை பற்றி கேட்குறான், இப்படி ஜே அமெரிக்கா போனது, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு என்னாச்சு, ஒரு வேளை ஜே கிவ் அப் பண்ண போகிறானாங்கிற மாதிரி கேட்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ சொல்கிறத பற்றி எனக்கு முழுசாக தெரியல, ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தான் தெரியும், ஜே கண்டிப்பாக கோலை இல்லைன்ட்டு. ஸோ ஜே திரும்பி வருவாங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. அதோட இப்போ ஜேவும் சன்னு தான் லைட்டாக லவ் பண்ணுற மாதிரி இருக்கு. அதனால் அவர் சன்னை பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருக்காரு. பட் சன் வந்து சிரிக்கிற நிலைமையிலலாம் இல்லை. சரி நீ வரும், நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காத, நான் உனக்கு ஜூஸ் கொண்டு வரேன்னு போகிறாரு. அதுக்கப்புறம் சன் அங்கேருந்து கிளம்பி நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனை நிறைய பேர் சுற்றி வளைக்கிறாங்க. சன்னுமே அதை அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்க. அப்போ ஒரு வயசு, என்ன நானும் கலந்துக்கலாமாட்டு பின்னாடி பார்த்தா அங்கிள், அதாவது வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக வந்தார்ல அவர் அவனுங்க எல்லாருமே போட்டு பந்தாடுறாரு. எல்லாரும் அடிச்சு போட்டு, இப்போ இங்கேயே இருந்தால் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம சீக்கிரம் கிளம்பலான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவர் வந்து ஜேயோட ஆள் தான். ஜே வந்து அமெரிக்கா போயிருக்கனால சன்னுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டுமேன்ட்டு இங்கே விட்டுட்டு போயிருக்காரு. அதனால தான் இவர் வந்து சன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. நல்லா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீன் இருக்கும்ல, ஃபஸ்ட்டு சீனில் ஜேக்கோட ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, உங்கள் அம்மா இங்கே கீழே விழும்போது சிசிடிவி ஒர்க் ஆகலைன்ட்டு, அதுவுமே இவர் தான். நான் வந்து இப்போ மறுபடியும் வாய்ஸ் ஓவருக்காக நான் பார்த்தேன். அப்போ தான் வந்து நானே கண்டுபிடிச்சேன். ஸோ அவரை தான் வந்து இப்போ ஜே வந்து ஹெல்ப்புக்கு போயிருக்கான். ஸோ இவன் கேட்குறான், சரி அப்போனா ஜே எப்போ திரும்பி வருவான்னு உங்களுக்கு தெரியுமான்ட்டு. பட் அவரோ ஜே இப்போ எப்போ வருவான் என்ன பண்ணுவான்லாம் யாருக்காச்சும் தெரியுமாங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படியே இப்போ வந்து இவனை அடிக்க வந்தாங்கல்ல, அந்த ஆளுங்களாம் யாருங்கன்ட்டு அதை பற்றி எல்லாமே இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. யாரோ ஒருத்தவங்க ஏற்பாடு பண்ணி தான் விட்டுருப்பாங்கன்ட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சன்னுக்கு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஸ்கை வந்து சன்னுக்கு கூப்பிட்றான். இவனும் சொல்லு ஸ்கைங்கிற மாதிரி பேச, அங்கே பேசுறது ஸ்கை இல்லை, ஸ்கை அவனுக்கு பிடிச்சி வச்சிருக்காங்க போல. ஸோ சொல்கிறானுங்க, இப்போ நீ இங்கே இவனை காப்பாற்றணும்னா யாருமே கூட இல்லாமல் நீ மட்டும்தான் தனியாக வரணும், 20 நிமிஷத்துக்குள்ளே இந்த இடத்துல இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்ல. அப்போ சன்னுமே அப்படியே ஃபோன் பேசிட்டே சமாளிக்கிறான். ஓ கஜோன் கூட இருக்கியா, ஓகே ஓகே நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நான் ஸ்வீட் வாங்கிட்டு வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். சரி ஏன்னா இவருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் சன் நேராக இவனுங்க அனுப்பின இடத்து லொக்கேஷனுக்கு தான் போயிருக்கான்.
அங்கே உள்ளே போய் பார்த்தா ஸ்கையை வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் சன்னை சுற்றி என்ன அங்கே ரவுண்ட் அப் பண்ண மாதிரி இங்கேயே ஆளுங்களாம் சுற்றி வளைச்சிட்றாங்க. சன்னை அப்படியே உட்கார சொல்ல சன் கடை ஒரு சேரை தூக்கி போட்டுருப்பாங்க. பட் சன் என்ன பண்ணுறான்னா அந்த சேரை யூஸ் பண்ணியே மற்றவங்களை அடிக்க ஆரம்பிச்சு அவன் சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். சன்னை இவனுக்கு சாதாரணமாக நினச்சிருப்பாங்க போல். பட் சன்னுக்கு தான் பல வித்த தெரியுமே. ஸோ அவன் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்ருக்க ஒரு கட்டத்தில் இவனுக்குமே அடி விழுது. அப்போ வந்து ஸ்கை வந்து சன்னனான்னு சொல்லும் போது தான் இவனுக்கு மறுபடியுமே கொஞ்சம் நிதானம் வந்து எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்கான். அப்போ கூட ஒரு ஆள் வந்து கத்தி எடுத்துட்டு வரான். இவனு சொல்கிறான் சன்னனான்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ வந்து அந்த ஆள் வந்து ஸ்கை அடித்து மயக்கம் போட ஆரம்பிச்சிடுறான். ஸோ அந்த ஆள் இப்போ சன்னை நோக்கி நடந்து போயிட்டுருக்க. சன்னை அந்த ஆளுமே சமாளித்து இப்போ எல்லாரையுமே அடித்து போட்டான். அதுக்கப்புறம் ஸ்கையை எழுப்பி பார்க்குறான். ஸ்கை எந்திரிக்கல. அப்புறம் கயிறை மட்டும் அவுத்து ஸ்கை அப்படியே தாங்க முடியாமல் தாங்கி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஏன்னா இப்போ சன்னுக்குமே நிறைய அடிபட்டுருக்கான். சுத்தமாக நடக்க முடியல. அவனும் கிட்டத்தட்ட ரொம்ப மயக்க ஸ்டேஜில் தான் இருக்கான். பட் ஸ்கை அப்படியே நடக்க முடியாமல் கூட்டிகிட்டு போய் வெளியே உட்கார வச்சிடறான். அந்த ரூமை விட்டு வெளியே வந்து உட்கார வச்சு அவன் எழுப்பி பார்க்குறான். அப்போ வந்து சன்னுக்கு ஒரு ஃபோனுமே வருது. அப்போ கேட்டிங்கன்னா பின்னாடி ஒருத்தன் கத்தியால் குத்த வந்தால அவன் வந்து டக்குன்னு சன்னை கத்தியால் குத்திட்டான். சன் அப்படியே கீழே விழ அவன் அந்த ஃபோனை அட்டன் பண்ணிடணும்னு பார்க்குறான். கை அந்த ஃபோன் பக்கம் வரைக்கும் போகுது. ஆனால் அவனால் அந்த ஃபோனை அட்டன் பண்ண முடியாமல் அப்படியே மயங்கிடுறான். பார்த்தா இப்போ அவனுக்கு கால் பண்ணிட்டு இருக்கிறது டம்மின்னு வருது. அதாவது ஜே தான் இப்போ சன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். இந்த சீனில் நம்ம பதட்டத்தையும் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா சன் வந்து பிடிக்க முடியாமல் ஸ்கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருப்பான். சன் எப்படியாச்சும் தப்பிச்சிடணும்னு நினைப்போம். அதே மாதிரி தான் அவன் ஃபோன் எப்படியாச்சும் எடுத்துடணும்னு நினைப்போம். அதுக்குள்ளே அவன் மயங்கியிருப்பான். ரொம்ப பதட்டமாக இந்த சீன் கொண்டு போயிருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ட்ராமாவில் வர அடுத்த ஃபைனல் எபிசோடை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.